ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி ஃபைனலி ட்ரூத் ரிவீல்டு. ஒரு பக்கம் ட்ரூத் ரிவீல்டுன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் டென்ஷன் ஆகுது எனக்கு. இந்த மாதிரி பேசுறது சீரியஸாக உங்களுக்கு இருக்கான்னு தெரில. மனசுக்குள்ளேயே பேசுறது எத்தனை நாள் தாங்க அதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே டென்ஷன் ஆச்சு. காவேரி ஒரு பக்கம் ஃபோன் பண்ணால் மனசுக்குள்ளே பேசுறது, விஜய் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணால் மனசுக்குள்ளே பேசுறது, இது உண்மையிலேயே ஒரு கட்டத்தில் எனக்கே டென்ஷன் ஆகுது. என்னப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் முக்கியமாக அந்த நேற்று எபிசோடோட இந்த கடைசி சீனு, நான் கூட என்ன காவேரி எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அது கூட வந்து அப்போ கூட அந்த கனவு சீனில் கூட விஜய் வந்து வில்லனாக காமிச்சிருந்தாங்க. ஏயா கனவுல கூட ஒரு வில்லனாக காமிக்கிறீங்களே, அது கூட ஒரு மனசாட்சி வேணாமா அப்படின்னு தான் தோணுச்சு. சரி ஓகே, இனிமே ரெண்டு பேரும் வெளிப்படையே பேசிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். காவேரி அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினச்சா கடைசியில் அது கனவு. அதே போல் இன்னைக்கு எபிசோட்லையுமே கூட என்ன ரெண்டு பேரும் நான் விஜய் காவேரி சீனே வராதுன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ கொஞ்சம் வந்துச்சு, அதையுமே ஏம்பா வந்துச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த லாஸ்ட் கிளிப் இருந்துச்சு தெரியுமா, அவங்க வந்து காவேரி வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணுற மாதிரி பழைய மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்து அந்த பாட்டெல்லாம் போட்டு, அதுதான் உண்மையிலேயே எனக்கு எபிசோட்லேயே ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அதே போல் இந்த பக்கம் வந்துட்டு ட்ரூத் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் யமுனா வந்து எல்லா விஷயத்தையுமே வீட்டில் போட்டு உடைக்கிறாங்க. வீட்லேயுமே வந்துட்டு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஓ அப்போ உண்மையிலே இப்படி தான் நடந்திருக்கு போல. ஒரு பக்கம் விஜய் சந்தேகப்படவும் முடியல, ஒரு பக்கம் நம்பவும் முடியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்க ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் வந்து காவேரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே வர சொல்கிறாரு, அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே கீழே காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ காவேரி வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு வர்றதும், இவங்க ஒரு பக்கம் அங்கேருந்து வெளியே வர்றதும் கண்டிப்பாக அடுத்த வாரம் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்குது. பட் அதையும் அடுத்த வாரம் தான் இருக்குது. நான் கூட இந்த வாரம் ஃபுல்லாகவே இது ரிலேட்டடாகவே போயிடுச்சு. அது போட்டப்புறமோ ஃப்ரைடே வரைக்கும் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் டிஆர்பி கொஞ்சம் டவுன் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ அப்கமிங்கில் நிறைய இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பெருசாக அவங்க ட்ராக் பண்ணி நெகட்டிவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் நல்லா பெருசாக இல்லாமல் மொக்க பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆயிடுவோம். பட் பிரவீன் மணிட் சார் ஏதோ சர்ப்ரைஸ்லாம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று கூட ஏதோ நம்மளுடைய அருண் வந்துட்டு இன்டர்வியூவில் கூட எங்கேயோ கொடைக்கானலில் பிரவீன் சார் இருந்தார் அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன இன்டர்வியூன்னு எனக்குமே தெரில. நானும் போயிட்டு அவர் இன்டர்வியூ பார்த்தா கிட்டத்தட்ட 5-6 இன்டர்வியூ 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதில் எந்த இன்டர்வியூவில் அவர் சொன்னார் அப்படிங்கிறது தெரில. ஸோ நீங்கள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் அந்த இதை சொல்லிவிடுங்க, என்ன சேனல் என்ன லிங்க் அப்படிங்கிறத. ஸோ நானுமே பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் தரேன். அதே போல் டீமே நான் கேட்டிருக்கேன். ஒன்ஸ் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் கொடைக்கானல் ட்ராக் வருமா அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.